அம்மோன் புத்திரர். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அம்மோன் புத்திரரின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்கள் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் தங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கும்படிக்கு கீலேயாத் தேசத்தின் கர்ப்பஸ்திரீகளை கீறிப் போட்டார்களே, ரப்பாவின் மதிலுக்குள் தீக்கொளுத்துவேன். அது யுத்த நாளின் முழக்கமாகவும் பெருங்காற்றின் பொசலாகவும் அதன் அரமனைகளை பட்சிக்கும். அவர்களுடைய ராஜாவும் அவனுடைய அதிபதிகளும் சிறைப்பட்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அம்மோன் புத்திரர் கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக கோபமாய் இருக்கிறார்கள். அவர்கள் கீலேயாத் தேசத்தின் கர்ப்பஸ்திரீகளை கீறி போட்டார்கள். இஸ்ரவேல் வம்சத்தையே அழித்து போட வேண்டும் என்பது அம்மோன் புத்திரரின் திட்டம். ஏற்கனவே பிறந்தவர்களை மாத்திரமல்ல, இனிமேல் பிறக்கப் போகிறவர்களையும் அழித்து போட வேண்டும் என்று அவர்கள் கொடிய சிந்தனையோடு இருக்கிறார்கள். தங்களுடைய எல்லையை விஸ்தாரம் பண்ண வேண்டும் என்று அம்மோன் புத்திரர் பேராசைப்படுகிறார்கள். கீலேயாத் தேசத்தை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள விரும்புகிறார்கள். அம்மோன் புத்திரரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலுக்கு குமாரர் இல்லையோ, அவனுக்கு சுதந்திரவாளி இல்லையோ. அவர்கள் ராஜா காத் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டு அதன் ஜனம் இவன் பட்டணங்களில் குடியிருப்பானேன். எரேமியா 49:1. எரேமியாவின் தீர்க்க தரிசனத்தில் காத் தேசம் என்பது கீலேயாத்தை குறிக்கிறது. இஸ்ரவேலுக்கு வாரிசு இல்லை என்று சொல்லி அம்மோன் புத்திரர் கீலேயாத்தை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறார்கள். அம்மோன் புத்திரர் கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக தீங்கு செய்ததினால் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வருகிறது. கர்த்தர் ரப்பாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவார். அது யுத்த நாளின் முழக்கமாகவும் பெருங்காற்றின் பொசலாகவும் அதன் அரண்மனைகளை பட்சிக்கும். அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய ராஜாவும் அவர்களுடைய அதிபதிகளும் பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பட்டு போவார்கள். அம்மோன் புத்திரரின் ராஜா என்பதற்கு மில்கோம் என்னும் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பெயர் அம்மோனியரின் தெய்வமாகிய மோளேகை குறிக்கும். மோளேகு அம்மோன் புத்திரருக்கு ராஜாவை போல இருக்கிறது. பாபிலோன் தேசத்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் அம்மோன் புத்திரரை சிறைப்பிடித்து அந்த தேசத்தில் உள்ள மோளோகையும் தன்னுடைய தேசத்திற்கு தூக்கி கொண்டு போய்விடுகிறான். அம்மோன் புத்திரர் தங்களுடைய பாதுகாப்புக்கு மோளோகை நம்பினார்கள். ஆனால் மோளேகோ அம்மோன் புத்திரரோட கூட பாபிலோன் தேசத்திலே சிறை வைக்கப்பட்டிருக்கிறது. ரப்பா அம்மோனின் தலைநகரம். இது சவக்கடலுக்கு வடகிழக்கே 25 மைல் தொலைவில் உள்ளது.